உட்பட்டதை கண்டுபிடிக்குங்களா. ஸோ ஜிடி ஐஆர் கேபி அதுக்கப்புறம் ஒரு நம்பர், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமா ஓஎல். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது எந்த இதில் இருக்குது, அதோட ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஜிடி அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆப்போசிட்டாக இருக்க லெட்டர்ஸை மெர்ஜ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, எம் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்லேருந்து இந்த சைடு எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ ஆப்போசிட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பாருங்கள், சிஎக்ஸு எக்ஸி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி டிஜி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏஇசட் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து ஆப்போசிட்டில் தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஜிடி. ஓகேங்களா. இது இருக்கு இல்லையா, இதை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஆர் இதை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கேபி இதை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு தெரியாது. அடுத்து என்ன எடுத்திருக்காங்க, ஓஎல், அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஏதாவது இடையில ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஜி தான் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்களா, அதோட நம்பர் என்ன, 7. ஓகேங்களா. அடுத்து ஐ தான் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க, அதோட நம்பர் 9. அடுத்து கே ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க, அதோட நம்பர் 11. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஓ தான் ஃபஸ்ட் எடுத்திருக்காங்க, அப்போ 15. ஸோ எந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்க, 7, 9, 11, இது தெரியாது, இது 15. ஸோ என்ன, ஒற்றைப்படை எண்களாக எடுத்திருக்காங்க. ஸோ 11க்கும் 15க்கும் இடையில ஒற்றைப்படை எண் என்ன வரும், 13ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ 13னா என்ன, எம். ஓகேங்களா. ஸோ அப்போ இப்படி எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா. அதாவது எம்என். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எம்என் தான் வரும். ஓகேங்களா.